வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். படித்தவுடன் வெளிநாட்டில் செட்டில் ஆகும் ராசிகள், வேலை, தொழிலை வெளியூரில் விரிவுபடுத்தும் ராசிகள். கடந்த 15-20 வருடங்களுக்கு முன்பு வெளியூர், வெளிநாட்டில் வேலைக்கு போவது என்பது ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. சுற்றுலா செல்வதே ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது படிப்பு மற்றும் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டதோடு, வேலை வாய்ப்புகளும் அதிகமாக கிடைப்பதால் வெளியூர், வெளிநாடு சென்று வேலை செய்வதும், தொழில் தொடங்குவது என்பது சாதாரணமாகிவிட்டது. அப்படி தங்களின் சிறப்பான திறமையால் வெளியூர், வெளிநாடுகளுக்கு சென்று வேலை, தொழில் செய்ய வாய்ப்புள்ள ராசிகள் யார் என தெரிந்து கொள்வோம். வெளிநாட்டுக்கு பறக்கும் ராசிகள். உலக மயமாக்கலுக்கு பின்னர் பல நிறுவனங்கள் தங்களின் கிளை நிறுவனத்தை பல நாடுகளுக்கு விரிவாக்கம் செய்து வருகின்றனர். அதனால் தன் நாட்டினரை அவர்களின் நிறுவனத்திற்கு வேலைக்காக அனுப்புவதும், வேறு நாட்டினரை தன் நாட்டில் உள்ள நிறுவனத்தில் வேலை செய்ய அழைப்பது என அதிகரித்துவிட்டது. இதனால் தன் சொந்த ஊர், சொந்த நாட்டை தாண்டி சென்று வேலை, தொழில் செய்ய தயங்கிய பலர் தற்போது அது ஒரு சாதாரண விஷயமாக சென்று தங்களின் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். பலரும் தற்போது வெளிநாடு சென்று படிக்கவும், வேலை, தொழில் தொடங்கவும் நினைக்கின்றனர். மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாக எதிலும் சிறப்பாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடியவர்கள். இவர்கள் எப்போதும் வளர்ச்சி எனும் ஏணியில் ஏறும் முனைப்புடன் செயல்படுவார்கள். கல்வி, வேலைக்காக வெளிநாடு செல்ல நினைப்பதோடு, வேலையில் பதவி உயர்வு, வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கும் நோக்கில் விரிவுபடுத்த நினைப்பார்கள். இவர்களிடம் திறமையுடன் வேகம், ஆற்றல் அதிகமாக இருக்கும் என்பதால் போட்டிகளை விரும்பக்கூடியவர்கள். எந்தவொரு போட்டியிலும் சிறப்பான வெற்றி பெறுவார்கள் என்பதால் இவர்கள் பெரிய கனவு காண்பார்கள். உள்ளூரைத் தாண்டி தன் திறமையை வெளியூர், வெளிநாட்டிலும் நிலைநாட்ட நினைப்பார்கள். அதற்கான அற்புத வாய்ப்புக்காக காத்திருப்பார்கள். கடக ராசி. கடக ராசியைச் சேர்ந்தவர்கள் நெருப்பு ராசியைப் போல வேகமாக, லட்சியத்துடன் இருக்க மாட்டார்கள். ஆனால் இவர்களிடம் கடுமையான பணி நெறிமுறைகளும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். புதிய கண்டுபிடிப்பில் ஈடுபடுதல் மற்றும் கார்ப்பரேட் கலாச்சாரத்திற்கு சரியான நபராக இருப்பார்கள். உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்களில் தங்களின் திறமையை நிரூபிக்கத் துடிப்பார்கள். பெரிய நிறுவனங்களில் புதிய நாடுகளில் பணிபுரிய நினைப்பார்கள். மேலும் தொழில் செய்யக்கூடியவர்கள் தன் தொழிலைச் சொந்த நாட்டிலும், வெளியூர், வெளிநாட்டில் விரிவுபடுத்த வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பார்கள். கன்னி ராசி. பொதுவாக கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியது கன்னி ராசியினர். இவர்கள் கல்வி மற்றும் வேலை தொடர்பாக திறமையும் உந்துதலுடனும் செயல்படக்கூடியவர்கள். கன்னி ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒவ்வொரு செயலிலும் தன்னம்பிக்கை, ஆர்வம், திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். மேலும் இவர்கள் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் முதலாளிகளுக்கு சிரமமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள். இவர்கள் சொந்த ஊர், சொந்த நாட்டை தாண்டி தன் வேலையில் திறமையை வெளிப்படுத்தவும், தான் செய்யக்கூடிய சொந்த தொழில், வியாபாரத்தை, படைப்பாற்றலை வெளியூர், வெளிநாட்டிலும் சென்று வளர்ப்பதற்கு நினைப்பார்கள். கும்பம். கும்ப ராசியைச் சேர்ந்தவர்கள் சொந்த நாட்டில் படிக்க வேண்டும் என நினைப்பவராக இருந்தாலும், இவர்கள் விடுமுறைக்காகவும், வேலை, தொழிலுக்காக புதிய இடங்களுக்கு பயணம் செல்ல நினைப்பார்கள். தங்களின் புதிய தேடல், திறமையை நிரூபிக்க ஒரே இடத்தில் தங்காமல் புதிய இடங்களுக்கு, புதிய நாடுகளுக்கு செல்ல நினைப்பவர்கள். தன்னுடைய அடையாளத்தை வேலை, தொழில், கலைத்துறை என ஏதேனும் ஒரு வகையில் நிரூபிக்க வேண்டும் என நினைப்பார்கள். காற்று ராசியான கும்பம் காற்றைப் போல பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். உள்ளூர் கலாச்சாரத்திலிருந்து உலக கலாச்சாரம் வரை தெரிந்து கொள்ளவும் நினைப்பார்கள்.